ஏழரை சனி, அஷ்டசனி அல்லது அஷ்டசனி நடக்கும் காலங்களில் மனிதர்கள் பலவிதமான போராட்டங்களை சந்திக்க நேரிடும். இந்த சமயத்தில் கடன் தொல்லை, தேவையற்ற அலைச்சல், குடும்பத்தில் குழப்பம், உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இதனால் பலர் பயந்து பல கோவிலுக்கு சென்று லட்சக்கணக்கில் செலவு செய்வார்கள். ஆனால் சனி பகவான் உண்மையில் ஒரு ஆசனை போன்றவர். அவர் தண்டிப்பதில்லை, மாறாக உங்களில் இருக்கும் அகங்காரத்தை நீக்கி உங்களை செதுக்குகின்றார். சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க மிக எளிய வழி ஒன்றே ஒன்று, உங்கள் நடத்தையில் மாற்றம் கொண்டு வருவதுதான். சனி பகவான் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் மதிப்பளிப்பவர். சனிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சிவபெருமான் அல்லது விநாயகரை வழிபாடு செய்வது சனியின் தாக்கத்தை குறைக்கும். குறிப்பாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமையில் எள் சாதத்தை காகத்திற்கு வைப்பது ஒரு சிறந்த பரிகாரம். காகம் என்பது சனியின் வாகனமாக சொல்லப்பட்டாலும் அது பித்ருக்களின் அம்சம். காகத்திற்கு உணவு கொடுப்பதன் மூலம் உங்கள் முன்னோர்களின் ஆசியும் உங்களுக்கு கிடைத்து சனியின் வேகம் குறையும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான செயல். அவர்களுக்கு பழைய உடைகள் அல்லது உணவை வழங்குவது அவர்கள் கர்ம வினைகளை குறைக்கும். அனுமான் வழிபாடு சனி தோஷத்தை நீக்குவதில் ஒரு கேடயம் போல செயல்படும். ஹனுமான் சாலிசா படிப்பது அல்லது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது உங்கள் கஷ்டங்களை பாதியாக குறைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் அரச மரத்தடியில் தீபம் ஏற்றுவதும் சனியின் ஆசி கிடைக்க உதவும். சனியின் காலத்தில் தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது மிக மிக அவசியம். புதிய முயற்சிகளை செய்வதற்கு முன் பெரியோர்களின் ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது. கருநீல நீல உடைகளை தவிர்த்து வெளிர் நிற உடைகளை அணிவது மிக அமைதியை தரும். ஓம் சனீஸ்வராய நமக என மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறை பாராயணம் செய்வது உங்கள் ஆழ் மனதில் இருக்கும் பயத்தை நீக்கி தைரியத்தை தரும். சனி என்பது பயப்பட வேண்டிய கிரகணம் அல்ல, அது உங்களை ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட மனிதராக மாற்றும் காலகட்டம் என்பதை நீ செயல்பாட்டில் அந்த 7.5 ஆண்டுகளும் உங்களுக்குள் ஒரு பாடமாக